Yay! Okay. So this is our room. Our room? Spacious ஆவே இருக்குல. சாமையா இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு நல்ல ஒரு லைட்டிங் கொடுத்திருக்காங்க. ரொம்ப பளிச்சு அடிக்காம நல்லா இருக்கு. நம்ம மைண்டா நல்லா இருக்குல. கிளாஸா இருக்குது. அப்படினா சொல்லலாம். இதோ இந்த கிளாஸ்ல மன்னிச்சிடுங்க, அது ஏன் போட்டு பண்ண வேலை. அண்ணானே படுத்து போட்டு அவ்வளோ டயர்டு இருந்ததே பார்த்தாங்க. படுக்கிற வீடியோ ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் தான் ஆரம்பிக்கலாம். மெயின் ரெஸ்ட் ரூம் தான் சரி. ஸோ இதுதான் நம்மளோட ரெஸ்ட் ரூம். இங்கே வந்து நம்ம கை கழுவிக்கலாம், துணி கழுவிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். சார் என்ன கொடுத்துருக்காங்க? சீப்பு வழக்கம் போல தான். சீப்பு, சோப்பு, சோப் பட் பயோட்டிக்ல கொடுத்துருக்காங்க. வெரி குட். இதை எடுத்து யூஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக பெரிய மண்டா போனீங்க. இல்லை அது காம்ப்ளிமெண்ட்ரி தான் எல்லா ஹோட்டல்லையும். ஷோர் நான் பால் ஹோட்டலில் சார்ஜ் பண்ணுறேன். இல்லை காம்ப்ளிமெண்ட்ரி. She is asking something. என்னம்மா? என்னம்மா சோப் எதுவும் போயிடுமா? அப்புறமா ஷவர் கேப் கொடுத்துருக்காங்க. எதுக்கு? தலை நனைய கூடாது. இது ஷவர் கேப் கொடுத்துருக்காங்கம்மா. ஷாம்பு வந்து ஃபார்ம் ஃப்ரெஷ் அப்படின்ட்டு லோக்கல் பிராண்ட் நினைக்கிறேன். இங்கேயே வரது போல. அது என்னன்னே தெரியாமல் அது லோக்கல்ன்ட்டு. அது பிராண்டா இல்லைன்னு தெரியாமல் இப்போ வெயிட் போய் இருந்துச்சு லோக்கல். அப்புறம் வேறு என்ன ஃபோன் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இது வரைக்கும்? இதே எமர்ஜென்சி நான் ஃபோன் பண்ணுவேன். எமர்ஜென்சி தெரியல. எனிதிங் நீ ஒன்றா வந்திருக்க, இதே தனியாக வந்திருக்க, உங்களுக்கு ஏதோ எமர்ஜென்சினா எப்படி காண்டாக்ட் பண்ணுவாங்க? அப்படிங்க திரும்ப இருப்பார். ஓகே அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நார்மல் ரெஸ்ட் ரூம். ஆனால் நல்லா தான் இருக்கும். நம்ம ஏற்காடுலேயும் இதே மாதிரி தானே. ஹாட் வாட்டர் வருதா பாருங்க. இப்போதான் பார்க்குறீங்களா? நல்லா இருக்கு. ரொம்ப முக்கியம் வீடியோவில் சொல்கிறேன். அப்படியா? தள்ளி மேலே தண்ணி ஊற்ற போகுது. கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். நோ, கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு எது கொடுத்துக்கிறாங்க? அப்படியே பிடிச்சிக்கினா அதை ஓப்பன் பண்ணும் மேலே. ஃபைனலி யூ ரியலைஸ் வாட் இட் இஸ். ஏய் ஆமாம் கண்டுபிடிச்சேன். நான் தானே சொல்லி கொடுத்தேன். ஆமாம் இல்லை ஆட்டோ டிரைவர் வரல, அதனால தான் கேட்டேன். ஆஃப் பண்ணிட்டியா? வா போதும். பாத்ரூம்லேயே எவ்வளோ நேரம் ரிவ்யூ கொடுத்துணும். அது வந்துடும், போயிடும். சீக்கிரம் வாங்கப்பா, போதும்பா பாத்ரூம். அதெல்லாம் 4 கொடுத்துக்கிற மாதிரி இருக்கு. ஓ அது ஹேண்ட் துடைக்கிறதுக்கா? அது யார் யார் எங்கெங்க தொடச்சாங்களோ. நான் யோசிப்பேன் தெரியுமா, இந்த மாதிரி ஹோட்டல்லாம் வந்தா இதுக்கு முன்னாடி யார் யார் என்னென்ன பண்ணாங்களோ. அதுக்கு தான் நான் டர்க்கி டவல் கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் தெரியல. வேற வந்து அவ்வளோதான். வந்து பெட்டோட குவாலிட்டி வந்து எப்படி சொல்றாங்க, புஷ்ஷுன்னு இருக்கு. பெட்டோட குவாலிட்டி நல்லா இருக்கு, ஆனால் உங்கள் லைட் குவாலிட்டி டிம்மாக இருக்கு. போடுங்க, ஆஃப் பண்ணுறீங்க லைட்டும். வெரி குட், தேங்க்யூ. திஸ் இஸ் நைஸ்.
வேற லெவலில் இருக்குது இந்த லைட் போட்டோன்னே. பெட்டு ஃபைன் நல்லாவே இருக்குமா. ஸ்ப்ரிங் பெட் நம்ம பெட்டோட சூப்பராக இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குப்பா. இப்படி தான் எனக்கு பிடிக்கும். திருப்பி அகெயின் யார் யார் பட்டாங்களோ யார் யார் உருண்டாங்களோ. இங்கே பாருங்க என் ஃபோன் பண்ணுற வேலையை. பூச்சிலாம் இருக்கும். அப்புறம் வந்து கபோர்ட் ஒன்று இருக்கு. இதுவும் as usual. எதுக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. நிறைய நாள் வரவங்களாம் ட்ரெஸ் வச்சுப்பாங்க. நம்மளே 2 நாள் இப்போ வந்து ட்ரெஸ் வச்சுக்கலாம். ஓஹோ 3 nights பே பண்ணுறோம். ஓஹோ அப்புறம் ஃபோன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பே பண்ணுற அதெல்லாம் லாஸ்ட்டில் தான் சொல்வியா? ஆமாம் நான் இப்போ இந்த வீடியோ முடியுமா சொல்கிறேன். ஏன் எதுக்கு இங்கே ஏசி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே 2 வியூ கொடுத்துருக்காங்க. வா இது காலையில் காட்டினா தான் தெரியும். இது காலையில் நம்ம காட்டுறேன். இது இருந்தாலும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பாருங்க அவருக்கு தெரியல. அப்படிதான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். ரோடு தெரியும். மலை ஃபாக் தெரியுது. ஃபாக் லைட்டாக தெரியுது. நல்லாவே தெரியுது கேமில். இங்கே பாரு எப்படி தெரியுது இதில். என்ன மை காட். ஆனால் ஃபாக் அவ்வளோவா இல்லைல்ல. நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கோம். அந்த மவுண்டெயினில் இருந்தால் ஃபாக் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மவுண்டன் எங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய மவுண்டன் இருக்குது. உங்கள் ஒரு ரெசார்ட்டுக்கு மேலே அப்பாட்டி எதாவது புக் பண்ணுறோம். அது என்ன ரெசார்ட் எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த ரெசார்ட்டுக்கே நம்மளுக்கு வரத்துக்கு வழி தெரியல. ததிகனத்தம் போட்டு இருந்தோம். டிவி நேப்ரோ சேனல் வருது. ஆப்பிள் வாட்ச் வருது. டிவி வந்து நேப்ரோ வந்துருக்காப்புல. நேப்ரோ இப்போ என்ன ஒரே மாத்திரான்னு தெரியலாம். இது மலையாளம் வர வருது பாரு. மலையாளம் நேப்ரோ இது. சரி இவ்வளோ பேசுறியே கரெக்டாக இந்த ரூம் இந்த ஹோட்டல் எந்த இடத்துல இருக்குது? இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? ஏதோ ஒரு வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்குறானே. ஏதோ ஒரு இடத்துக்கு தேடினேன். பேர் என்ன? ஏதோ ஒரு ஃபோட்டோ. சிதம்பரமா? என்னது எங்க இருக்குன்னு கூட தெரியல. நான் vlog கொடுக்குறேன். ட்ரிவர் பேர் தெரியும். இந்த ஏரியா பேர் என்னது? சித்ராபுரம். சித்ராபுரம் பவர் ஹவுஸில் இருக்கு. இந்த தேடி தான் நம்ம ஆக்சுவலாக வந்து இங்கே வரத்துக்கு ரூட் கரெக்டாக தான் இருந்தது. அந்த ரூட் வந்து எப்படின்னா இருந்தது. அந்த ரோடு வந்து ஆக்சுவலாக 2ஆக பொழந்துட்டு ஏதோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன? ஏன் நீயும் நாட் போலும் போட்டி போட்டு பேசினீங்க? பேசினே இருக்கேன். ஆமாம் வேறு ஆப்பிள் வாட்ச் ஸ்டைல் வேறு மூஞ்சி வச்சு எடுத்துட்டு இல்ல சரிஞ்சு உடஞ்சிட்டு இருந்தது. சரிஞ்சிட்டு இருக்கு. நெரிச்சல் ஏற்பட்டு உடஞ்சிச்சு. இப்போ திரும்ப கம்பெனி வச்சு சொல்லி கட்டினு வராங்க. ஸோ அது அப்படி இருந்தனால தான் நாங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டோம். தேர்ட் பைக் மேலே தேர்ட் கார் ரேஸ் போன மாதிரி ஆயிடுச்சு. என்னோட ஏறி ரோடு போயினே இது பாட்டி ஏறிக்கினே இருக்குது. கார் நல்லா அடி வாங்கிச்சு. பாவம் என்னாச்சுன்னு தெரியல. பசிக்கு தான் நம்ம போய் புக் பண்ணிட்டு வந்தோம்ல சோச்சி. அந்த அண்ணா கொண்டு வருவாங்க. சரியா நம்ம சாப்பிடலாம். பிரியாணியும் வரும். அந்த அப்படிலாம் ஆச்சா. அதுதான் சொல்லிட்டு நீ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். போய் சுற்றி வந்தாச்சு. அதான் வீடியோலே பார்த்துருப்பாங்களே. அது ஒன்று இருக்கு. வீடியோலேயே பார்த்துட்டீங்க. அதை பற்றி பேசிட்டு திரும்ப. சரி அப்புறமா வேற என்ன? குட்டி டைனிங் டேபிள் மாதிரி. இது என்னத்துக்கு? இந்த மாதிரி படுத்துக்கிறதுக்கா? ஜோனா இங்கே படுக்க வச்சிடலாம். ஓகேவா? ஜோனா நீங்கள் பார்த்து நானும் மம்மி வந்து பெட்டில் வச்சுக்கிறோம். தெரியாமல் நீங்கள் பார்த்துக்கோ. பதில் டிவி இருக்குது, ஃபேன் இருக்குது. நானும் மம்மி பெட்டில் உள்ள பார்த்துக்குவோம். ஏன் சரி நெக்ஸ்ட் உன் பின்னாடி இருக்குது என்ன? ஏதோ டோர் இருக்குது. பால்கனி. இது ஆக்சுவலாக ப்ரீமியம் பால்கனி ரூம்ன்றதுனால we get rooms with balcony. We have a secret person. வந்து மரத்துலேயே பண்ண மாதிரி டிசைனில் மரம் தான். ஆக்சுவலாக டிசைனாக மரம் மாதிரியே இருக்குன்னா நான் மரம் கிடையாது. அப்புறமா உடன் சார்ஜ் டே மார்னிங் வந்து இது காஃபி குடிச்சிட்டு சூப்பரான வியூ கிடைக்கும். மோட்டர்லாம் தெரியும். மார்னிங் டைமில் உட்காந்து ஒரு காஃபி, ஈவினிங் டைமில் உட்காந்து ஒரு காஃபி, ஒரு ரவுண்ட் லன்ச்சோட
ரொமான்டிக்காக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒன்றும் தெரியல. ஒன்றும் தெரியாது. நாளைக்கு மார்னிங் கண்டிப்பாக நான் காட்டுறேன். இந்த வீடியோ எப்படி இருப்பாங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அது மார்னிங் வச்சுக்கோங்க. பார்க்க தான் போகிறேன். நீ 7 மணிக்கு எப்படி வா கம் லெட்ஸ் கோ. நெக்ஸ்ட் வேறு என்ன காஃபி Sorry, I don't understand Hindi. Can you speak in English or Tamil? Okay. My room service or restaurant, ma? Restaurant will be coming there. Restaurant closed only 10 more minutes. Okay, you can bring it to our room itself then. You can bring it to our room itself. Yeah. யார் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வச்சுன்னா இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கும். எப்படியாவது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வச்சுன்னா உங்களுக்கு இனிமே இது வரமாட்டேன் இந்த இடத்துக்கு. நீ கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். வா சொல்லு அடுத்து. அப்புறம் அவ்வளோதான். இங்கே வந்து ஒரு ஷூ இது காட்டலையா முக்கியமான மேட்ரு? ஸ்டாண்ட் டேபிள் இருக்கு. நான் இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று இருக்குன்னு சொன்னேனே இல்லையா? சொல்லிட்டியா? சரிவா நான் சொல்லும் போது பண்ணு. அப்புறம் as usual kettle glass water cup பால் பவுடர் காஃபி பவுடர் அங்கே இருக்குது. அது என்னது? சுகர் டின்னர் வந்துருச்சு. வாட் அ ஃபன். டின்னர் வந்துச்சு. நான் ஆசையாக கலந்து நீ வந்து நிற்கிற. ஏன் வாட்டர் பாட்டில் இல்லை எடுத்து நீ கேஷுவலா பண்ணுங்க. தண்ணி தான் இது. நான் கூட வேற தண்ணி நினைச்சேன். அதை பார்க்கணும் நினைப்பேன். இன்னைக்கு நைட் வேட்டை தான் நினைச்சேன். இதெல்லாம் அதுமா அதெல்லாம் வந்து நம்மளோட லக்கேஜஸ்லாம் இப்படி மேலே வைக்காம உள்ள வைங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓ மை ஃப்ரிட்ஜ் பட் உள்ள ஒண்ணுமே கிடையாது. இன்னும் ஆனியன்ஸ் இருக்கா? மேபி நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபைனலி ரூம் டூர் முடிஞ்சா. This is our room. So இந்த ரூம் வந்து பிரீமியம் பால்கனி ரூம். ஸோ இது வந்து ஒரு ரூம் வந்து ஒரு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் நின்னீங்கன்னா லைட்டில் மூஞ்சி தெரியும். இது வந்து ஒரு நாளைக்கு 3500 சார்ஜ் பண்ணுறாங்க. சும்மா இருக்க முடியாதுல்ல. 3500 சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் 2 ரூம் எடுத்தோம். ஸோ ஒரு நாளைக்கு 7000. நாங்கள் 3 nights எடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து 21,000 ஆச்சு. அவ்வளோ பெரிய பணக்காரட்ட நீ, அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கார நீ. கிடைக்கல சரிட்டு வந்தேன். ஆனால் நீ போட்ட மணி ஒர்த்தான்னு சொல்லிட்டு எப்போ சொல்வா? ஒர்த்தான்றது இப்போ வந்து சாப்பாடில் சொல்லுவியா நீ? எல்லாமே தான். அப்போனா நீ 3 days கழிச்சு தான் சொல்லணும் உன்னோட ரிவ்யூவை. இப்போ சாப்பிடும்போது தெரிஞ்சு நம்ம 3 நாளைக்கு சாப்பிடலாம், வெளியே வாங்கி சாப்பிடலாமா? சாப்பாடு ஓகே, ஃபுல் ஸ்டேவே சொல்கிறேன் நான். ஸ்டே வந்து நாளைக்கு நம்ம இன்னும் பார்க்கணும்ல. இல்லை நாளைக்கு 3 days முடிஞ்சோடனே சொல்லு உன்னோட ரிவ்யூ. ஃபுல் ரிவ்யூ நான் பேக்கப் வந்து ஃபைனல் வீடியோவில் சொல்லிக்கோ. நீங்கள் எதுவும் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். ப்ரைஸிங்கும் சொல்லிட்டேன், உங்களுக்கு ஓகேன்னு பாருங்க. ஆனால் இந்த ப்ரைஸுக்கு நிறைய நல்ல ஃபுட்ஸ் இருக்குது, தேடினா கிடைக்கும். அவ்வளோதான் சொல்லுங்க. இத்துடன் பாய் ஃப்ரம் ஜெரி அண்ட் நிவி அண்ட் ஜோனா அண்ட் மேகா. ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து நாங்கள் காலையில் எழுச்சி எங்கே போகிறோன்னே தெரியல. பூலுக்கு போகிறோம். பூல் ஸ்விமிங் பூலுக்கு போகிறோம். நானும் மம்மியா ஆல்ரெடி நாங்க பிளான் பண்ணி சைட் சீயிங் பார்த்துட்டு அப்புறம் ஸ்விமிங் பூல் பார்த்துட்டு டைம் இருந்தால் ஸ்விமிங் பூல் வந்து அதுக்கு தான் நம்ம ஸ்விமிங் பூல் நம்ம ஊரில் கூட பிடிச்சிக்கலாம். ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் அப்புறம் வேற என்ன பிடிச்சும் இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்து அதான் சொல்கிறேன், எப்போ சொல்கிறது அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோ வந்து ட்ரை பண்ணி குட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி போட முடியும். ஆமாம். ஸோ என்னோட எஃபோர்ட் வந்து
வேஸ்ட்டாக போகக்கூடாது. அது நீங்கள் போக விட மாட்டீங்கன்னு தெரியும். ஸோ until then bye bye from Jerry and Nivi again. Bye.